இன்றைக்கி நாம் ஒரு கட்டு சிகப்பு பொன்னாங்கண்ணி தான் எடுத்திருக்கோம். நல்லா காம்பை நீக்கிட்டு இது போல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தண்ணியை எடுக்க போகிறதில்ல, கீரையோடு சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதனால் கீரைக்கு தேவையான அளவு கம்மியாக தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண கீரையை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், தேவையான அளவு 2 வரமிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவு வேக வச்ச துவரம்பருப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச கீரையோட தண்ணி, கீரை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரை வெந்ததுக்கப்புறம் குட்டியாகிடும், உப்பு அதிகமாகிடும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியிலனா ஒரு பல்ஸ் விட்டுக்கோங்க. மத்து வச்சு கடையிறீங்கன்னா இந்த மாதிரி கடைஞ்சி உங்கள் கிட்ஸுக்கு வாரத்தில் ஒரு நாள் கொடுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக சாதத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.